வணக்கம். ஒரு சின்ன கேள்வி. ஆனா அது சரியா கேட்கப்பட்டா பெரிய அதிகாரத்தையே அசைச்சு பார்க்கும். அப்படி ஒரு விஷயம்லாம் சமீபத்துல திருநெல்வேலியில நடந்திருக்கு. மாநில மனித உரிமை ஆணையத்தோட அதிரடி விசாரணைகள் பல முக்கியமான கேள்விகளை எழுப்பியிருக்கு. வாங்க, அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸுக்கு கரண்ட் இருக்கு. ஆனா அதே காட்டுக்குள்ள பல வருஷமா கேட்கிற ஒரு மலை கிராமத்துக்கு கரண்ட் கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் ஒரு டிரைவர் ஸ்ட்ரெஸ்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 9 காயம் இருக்குன்னு வருது. இந்த மாதிரி முரண்பாடுகள் தான் இந்த மொத்த விசாரணைக்குமே மையப்புள்ளியா இருந்திருக்கு. இந்த மாதிரியான கடுமையான கேள்விகளை எழுப்பி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உலுக்கியது மாநில மனித உரிமை ஆணையம்தான். அதோட உறுப்பினர் கண்ணதாசன் தலைமையில ஒரு டீம் திருநெல்வேலியில பல முக்கிய வழக்குகளை நேரடியா விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது மணிமுத்தாறு பக்கத்துல இருக்கிற திருப்பணிபுரம் மழை கிராம மக்களோட ரொம்ப நாள் போராட்டத்தை பத்தி தான். அவங்களோட கோரிக்கை ரொம்பவே சிம்பிளான ஒரு அடிப்படையான விஷயம்தான். அந்த மக்கள் ஆணையத்துக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஐயா, எங்களுக்கு குடிக்க தண்ணி, ரோடு, கரண்ட்னு எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்ல. இது எல்லாத்துக்கும் வனத்துறை தான் தடையா இருக்கு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. விசாரணையில தான் ஒரு ஆச்சரியமான விஷயம் வெளியே வந்திருக்கு. கிராம மக்களுக்கு சட்டத்தை காட்டி கரண்ட் கனெக்ஷன் தர மறுத்திருக்காங்க. ஆனா அதே காட்டுக்குள்ள இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆபீஸுக்கு மட்டும் கரண்ட் கனெக்ஷன் இருக்கு. இது என்னங்க நியாயம்? அப்போதான் ஆணை உறுப்பினர் கண்ணதாசன் அந்த அதிகாரிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. சட்டப்படி காட்டுக்குள்ள மின் இணைப்பு கொடுக்க முடியாதுன்னா உங்க ஆபீஸ்க்கு மட்டும் எப்படி கரண்ட் வந்துச்சு? அவ்வளவுதான். அதிகாரிகளால பதில் சொல்லவே முடியல. உடனே நீங்க நேர்ல போய் ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் கொடுங்கன்னு ஆணையம் உத்தரவு போட்டது. மலை கிராமத்தோட பிரச்சனை ஒரு பக்கம் அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டதுன்னா, அடுத்ததா நாம பார்க்க போற வழக்கு ஒரு உயிரோட மர்மமான மரணத்தை பத்தினது. சங்கரன் கோவிலை சேர்ந்த ஒரு டிரைவர் மரணத்துல என்ன மர்மம் நீடிக்குது? போலீஸ் தரப்புல என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, அந்த டிரைவர் மன அழுத்தம் அல்லது ஹை பிளட் பிரஷர் காரணமா மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தா அது சொல்ற கதையே வேற. ஓட்டுநரோட உடம்புல மிக தெளிவா 9 காயங்கள் இருந்ததா அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஆணையம் இந்த முரண்பாட்டை வச்சுதான் அடுத்த கேள்வியை கேட்டது. சரி, மன அழுத்தத்தால தான் இறந்தாருன்னு சொல்றீங்க. அப்போ உடம்புல இருந்து அந்த 9 காயங்களுக்கு என்ன அர்த்தம்? அவருக்கு அந்த மன அழுத்தத்தை கொடுத்தது யாரு? இந்த கேள்வி போலீஸ் தரப்பு வாதத்தையும் மொத்தமா உடைச்சிடுச்சு. உடனே ஆணையம் ஒரு உத்தரவு போட்டது. முதல்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் தேவை. அதனால இறந்த டிரைவரோட மனைவிக்கு அரசாங்க வேலை கொடுக்கறது பத்தி ஒரு விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கன்னு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஆர்டர் போட்டாங்க. இந்த 2 வழக்குகள் மட்டும் இல்ல, ஆணையம் இன்னும் பல புகார்கள் மேல தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு வருது. அதோட இப்போதைய நிலைமை என்னன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். திருச்செந்தூர் கோயில் சூப்பரண்டன்ட்ட ஒரு கான்ஸ்டபிள் தாக்கின சம்பவம், நெல்லையில ஒரு நீட் கோச்சிங் சென்டர்ல மாணவர்களை துன்புறுத்தினதா வந்த புகார்னு பல வழக்குகள் தீவிர விசாரணையில இருக்கு. சம்பந்தப்பட்ட துறைகள் கொடுத்த விளக்கத்துல திருப்தி இல்லைன்னு சொல்லி ஆணையம் இன்னும் விரிவான ரிப்போர்ட்டை கேட்டிருக்கு. இப்போ நாம முதல்ல பார்த்தா அந்த மலைக்கிராம வழக்குக்கு வருவோம். ஆணையத்தோட தலையீட்டுக்கு அப்புறம் என்னாச்சு? இங்கதான் ஒரு நல்ல செய்தி. அந்த கிராமத்தோட 42 வருஷ கனவு இப்போ நிஜமாக போகுது. கரண்ட் கொடுக்கறதுக்கான 75% வேலைகள் முடிஞ்சிடுச்சுன்னு ஆணையமே மகிழ்ச்சியோட சொல்லியிருக்கு. இதுதான் இந்த விசாரணைக்கு கிடைச்ச ஒரு உண்மையான வெற்றி. இந்த விசாரணைகள், வழக்குகள், உத்தரவுகள் இதையெல்லாம் தாண்டி இது நமக்கு என்ன சொல்ல வருது? இது ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது? மாநில மனித உரிமை ஆணையம் அப்படிங்கிறது வெறும் ஒரு அரசாங்க அமைப்பு மட்டும் இல்ல. அது அதிகாரத்துல இருக்கிறவங்கள ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கவும், சாமானிய மக்களுக்கு நீதி கிடைக்கிறத உறுதி செய்யவும் உருவாக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதத்தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு தெளிவா காட்டுது. அதனால இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆணையத்தோட இந்த அதிரடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அட, நம்ம குரலுக்கும் ஒரு மதிப்பு இருக்கு, நம்ம சொல்றத கேட்கறதுக்கும் ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை இது விதைச்சிருக்கு. கடைசியா இந்த நிகழ்வுகள் நம்ம முன்னாடி வைக்கிற கேள்வி இதுதான். ஒரு சாமானியனோட குரலுக்கு அதிகாரம் எப்போதுமே செவிசாய்க்குமா? அதுக்கு இந்த மாதிரி அமைப்புகளோட தொடர்ச்சியான கண்காணிப்பு ஒரு ஜனநாயகத்துல எவ்வளவு அவசியம்ங்கிறத இது நமக்கு ஞாபகப்படுத்துது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?